சூரியன் தன்னுடைய ஆட்சி வீடான சிம்ம ராசிக்கு வருகின்ற காலத்தை தான் நம்ம இந்த பதிவுல பார்க்க போறோம். ஆகஸ்ட் மாதம் 17ஆம் தேதி சூரியன் பயிற்சி ஆகிறார். இது செப்டம்பர் மாதம் 16ஆம் தேதி வரைக்கும் இந்த மாதம் கேது பகவான் இருக்கும் போது சூரியன் கேது அப்படின்ற ஒரு கிரகங்களின் சேர்க்கையும் அதனுடைய 7ஆம் இடத்தில் ராகுவினுடைய பார்வையும் இருக்கிறதுனால என்னென்ன ஒரு மாற்றங்கள், என்னென்ன ஒரு பொறுப்புகள்ல இருந்து உங்களுக்கு சேஞ்சஸ் வரப்போகுது அப்படின்றதுதான் இந்த பதிவுல தெளிவா பார்க்க போறோம். காலபுருஷனுக்கு 8ஆம் இடமான அந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு சூரியனுடைய பெயர்ச்சி பாத்தீங்கன்னா 10ஆம் இடத்துல திக்பலம் பெறுகிறார். இந்த சூரியன் 10ஆம் இடத்துக்கு வந்துட்டாரு அப்படின்னாலே பாத்தீங்கன்னா எல்லா விஷயங்களிலுமே நிறைய ஒரு நன்மைகளை பெறக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்றது ஒருவருடைய ஜாதக ரீதியாகவும் சரி, அந்த ராசி ரீதியாகவும் சரி, அந்த 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த சூரியன் நிறைந்த ஒரு மாற்றங்களை அனுபவிக்கக்கூடிய ஒரு நேரம். இந்த விருச்சிக ராசி என்பவர்களுக்கு இது ஒரு நிறைய ஒரு நல்ல ஒரு மாற்றங்களையும் தரக்கூடிய ஒரு உயர்வுகளையும் தரக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த விருச்சிக ராசி என்பவர்களுக்கு இருக்க போகுது. இவர்களினுடைய வேலையில நல்ல ஒரு தலைமை பொறுப்பு, அடுத்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு நிர்வாக திறமை இருக்கக்கூடிய ஒரு அங்கீகாரம், இது எல்லாமே இந்த விருச்சிக ராசி என்பவர்களுக்கு இந்த மாதத்துல கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்றது இருக்க போகுது. இந்த விருச்சிக ராசி என்பவர்கள் எப்போதுமே பாத்தீங்கன்னா ஒரு தலைமை பொறுப்பு வந்த உடனேயே அதனால சில ஏமாற்றங்களையும் அடையக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்றது இந்த விருச்சிக ராசி என்பவர்களுக்கு இருக்கும். ஒரு ஒரு அலுவலகத்துல ஒரு பெரிய அளவுக்குல மேனேஜ்மெண்ட் லெவல்ல இருக்கிறாங்க அப்படின்ற பட்சத்துல அந்த மேனேஜ்மெண்ட் லெவல்ல இருந்தா கூட அந்த அங்கீகாரமும் ஒரு அந்த அதிகார தன்மையும் இவர்கள் கிட்ட இருக்கவே இருக்காது, வேற ஒரு நபர்கள் கிட்டதான் இருக்கும். பேருக்கு தான் இவங்க எல்லாமே அப்படின்ற மாதிரியா இருக்கும், ஆனா பின்னாடி இருந்து ஒரு கீயாக செயல்படக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்றது மற்றவர்கள் கிட்ட இருக்கும். இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில இருக்கக்கூடிய இந்த விருச்சிக ராசி என்பவர்களுக்கு இப்போ முழு அதிகாரமும் முழு பொறுப்பும் கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இந்த அதிகாரமும் பொறுப்பும் கிடைக்கக்கூடிய இந்த நேரத்துல வருமான உயர்வு இருக்குமா அப்படின்னு கேக்குறவங்களுக்கு நிறைந்த ஒரு வருமானம், பொருளாதார ரீதியாக நீங்க கேட்ட ஒரு வருமான அமைப்பு அப்படின்றது கண்டிப்பாக இருக்கும். சில பேருக்கு பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் ப்ரமோஷன்ஸ், இன்கிரிமெண்ட் கொடுத்திருப்பாங்க, ஆனா இவங்களுக்கு மட்டும் எந்த விதத்திலையும் இவர்களுக்கு அது கிடைக்க முடியாத ஒரு சூழ்நிலையாக இருக்கும். ஆனா ஆள் மனதுல நம்ம இதை பத்தி நம்ம ஏதாவது ப்ரப்போசல் கொடுக்கலாமா அப்படின்ற ஒரு எண்ணங்கள் இந்த விருச்சிக ராசி என்பவர்களுக்கு இருக்கும். அதுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு நேரம் தான் இந்த மாதம். இந்த மாதத்துல நீங்க கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு ஒரு விஷயங்களும் பாத்தீங்கன்னா ப்ரப்போசல்ஸும் உங்களுக்கு நல்ல ஒரு சேஞ்சஸையும் நல்ல ஒரு சக்சஸையும் கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். அரசாங்க துறையில வேலை பார்க்கக்கூடிய இந்த விருச்சிக ராசி என்பவர்களுக்கு தேவையான இடமாற்றம் அப்படின்றது கண்டிப்பாக இருக்கும். அரசாங்க உத்தியோகத்திற்காக முயற்சி செய்பவர்களுக்கும் இந்த இடத்துல அந்த அரசாங்க வேலை வாய்ப்புகள் அப்படின்றது கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக தான் இந்த விருச்சிக ராசி என்பவர்களுக்கு இருக்க போகுது. இந்த மாதிரியாக இந்த விருச்சிக ராசி என்பவர்களுக்கு அவர்களினுடைய கர்மஸ்தானமாகி அந்த 10ஆம் இடத்துல சூரியன் திக்பலம் பெற்று இருக்கிறதுனால இந்த நேரத்துல இந்த விருச்சிக ராசி என்பவர்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் நல்ல வெற்றியை தரக்கூடிய ஒரு விஷயங்களாக மாறுவதற்குண்டான ஒரு நேரம். இவர்களினுடைய குடும்பம் ரீதியான சில விஷயங்கள்ல பொருளாதார உயர்வு, அதாவது சொந்தமாக சொத்துக்களை வாங்கக்கூடிய ஒரு அமைப்பும் இவர்கள் எல்லாருமே இந்த விருச்சிக ராசி என்பவர்கள் எல்லாருமே சொத்து வாங்குவாங்க, ஆனா தன்னுடைய பேர்ல வாங்க மாட்டாங்க. தன்னுடைய குடும்பத்துல இருக்கக்கூடிய நபர்களினுடைய பேர்ல, கணவனாக இருந்தா மனைவி பேர்லயும், பெண்களாக இருக்கிறாங்க அப்படின்னா தன்னுடைய குழந்தைகள், தன்னுடைய பெற்றோர்கள் மீதும் வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்றது இந்த விருச்சிக ராசி என்பவர்களுக்கு பொதுவாகவே இருக்கும். ஆனால் அது எல்லாத்தையும் தாண்டி தனக்குண்டான ஒரு சொத்துக்களை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த விருச்சிக ராசி என்பவர்களுக்கு இந்த மாதத்துல கிடைக்க போகுது. அதனால சொத்துக்களை குவிக்கக்கூடிய ஒரு நேரமாகவும் திடீர் யோகங்களும் தரக்கூடிய ஒரு நேரமாகவும் தான் இந்த 10ஆம் இடத்துல மாற்றமாகக்கூடிய இந்த சூரியனுடைய பெயர்ச்சி நல்ல ஒரு விளைவுகளையும் எதிர்கால ஒரு வாழ்க்கையையும் குறிக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா விவாகரத்து வழக்குகள் ஏதாவது இருந்தது அப்படின்னா அந்த வழக்குகள்னால சில செலவுகள் அப்படின்றது கண்டிப்பாக இருக்கும். ஆனா அந்த விவாகரத்து வழக்குகள்ல தேவையான அளவுக்கு தீர்ப்புகள் அப்படின்றது வராது. ஏன்னா இந்த விருச்சிக ராசி என்பவர்களுக்கு எப்போதுமே ஒரு விஷயத்தை எடுத்துட்டாங்க அப்படின்னா அதுல குழப்பமான ஒரு முடிவுகள்லயே இருப்பாங்க. ஏன்னா அந்த வாழ்க்கையை விட்டும் வெளியில வர முடியாத ஒரு சூழ்நிலை, அந்த வாழ்க்கையோடு சேர்ந்து வாழ முடியாத ஒரு சூழ்நிலை,
சூழ்நிலை. இப்படி இருக்கக்கூடிய இந்த விருச்சிக ராசி என்பர்களுக்கு இந்த விவாகரத்து வழக்குகள் ரீதியான சில விஷயங்கள் நிறைய மன உளைச்சலையும் மன நெருக்கடியையும் கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையாக இருக்கும். அதனால இந்த இடத்துல இந்த சூரியன் உச்ச ஆட்சி பெறக்கூடிய ஒரு கால சூழ்நிலைகள்ல மீண்டும் அந்த வாழ்க்கையோட சேர்ந்து வாழணும் அப்படின்ற ஒரு அமைப்புகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நேரம். அந்த விவாகரத்துகளை நீங்க ஒத்தி வைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா சில பேருக்கு குழந்தைகள் ரீதியாக, அதாவது குழந்தைகள் இருக்கிறதுனால அவங்களோட சேர்ந்து வாழணும் அப்படின்ற ஒரு மனமாற்றமும் ஏற்படுவதற்குண்டான ஒரு அமைப்பாக இருக்கும். சில பேர் பாத்தீங்கன்னா பெற்றோர்களினுடைய நிர்பந்தத்தினால அந்த வாழ்க்கையோடு சேர்ந்து வாழ்வதற்குண்டான ஒரு நேரம். அந்த பெற்றோர்கள் இவர்கள் கிட்ட கேட்கறதுனால அந்த வாழ்க்கை அந்த உறவுகளோடு சேர்ந்து வாழ்வதற்குண்டான ஒரு நேரமாக தான் இந்த விருச்சிக ராசி என்பர்களுக்கு இருக்கும். இந்த மாதிரியாக அந்த குடும்பத்துல இருக்கக்கூடிய சில பிரச்சனைகள் இருந்து வெளிவர முடியாத ஒரு சூழ்நிலையும் இந்த காலகட்டம் நிலவக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த விருச்சிக ராசி என்பர்களுக்கு இருக்க போது. வெளியூர் வெளிநாட்டுல வாழக்கூடியவர்கள் தன்னுடைய வேலை வாய்ப்புல ரொம்ப கவனமாக இருக்கணும். வேலை வாய்ப்புல சிறு சிறு இழப்புகளும் ஏற்படுவதற்குண்டான ஒரு நேரம், திடீர் வேலை இழப்புகளும் ஏற்படுவதற்குண்டான ஒரு நேரம். அதனால வெளிநாட்டுல இருக்கக்கூடிய விருச்சிக ராசி அன்பர்கள் உங்களுடைய வேலையில ரொம்ப கவனமாக இருக்கணும். அடுத்து அந்த உயர் அதிகாரிகள்னால ஏதாவது ஒரு தொந்தரவுகள் அப்படின்றது கண்டிப்பாக வரும். அந்த உயர் அதிகாரிகளினுடைய ஒரு தொந்தரவுகள்னால நீங்க பதட்டப்பட்டு வேலையை விடக்கூடிய ஒரு அமைப்பு, உங்களை ஏதாவது ஒரு இடத்துல டீஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறதுக்கும் அவமானப்படுத்திக்கிட்டே இருக்கிறதுக்கும் உண்டான ஒரு அமைப்புகள் இருக்கிறதுனால அந்த உயர் அதிகாரிகளினுடைய பேச்சுக்கு நீங்க கனம் கொடுக்காமல், அதாவது வெயிட்டேஜ் கொடுக்காமல் நீங்க இருந்துட்டீங்க அப்படின்னா உங்களுடைய வேலைகள் அப்படின்றது காப்பாற்றப்படக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இதெல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லியிருக்கிறோம். உங்களுடைய சுய ஜாதக திசாபுத்தி பலன்களை பார்க்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.